வாங்க எல்லாரும் வாங்க. இதான் எங்க ஆத்தா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. என்ன லேட்டா வர்றீங்க? வாங்க சீக்கிரம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க வாங்க வாங்க. என்ன மாப்பிள்ள நீங்க வந்துட்டு எங்களை வாங்கங்கிறீங்க? காலையிலேயே வந்துருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். நல்ல நேரம் பார்த்து வரணும்ல. பொண்ணு பார்க்க போறேன். லட்சணமா இருக்கு. மீசதான் சிறுசா இருக்கு. மீசைய முறுக்கி விட்டா வயசு பொண்ணுங்க எலுமிச்சம்பழம் குத்துற மாதிரி இருக்க வேண்டாம். நம்ம சாதிக்கு மீச வேற அழகு. அப்புறம் பொண்ணை பாக்கலாம்ல? என்னங்க இப்போ நம்ம வீட்டுல பொண்ணு எடுக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். சாத்திரம் சம்பிரதாயம் எல்லாம் நமக்குள்ள இருக்கு. நம்ம காலம் இல்ல. இப்போ மாப்பிள்ள படிச்சவரு எதுக்கும் பொண்ணை ஒரு தடவை பாக்கணும்னு பிரியம் இருக்கும்ல. பார்க்கவே வேண்டாம். இந்த சம்பந்தம் முடிஞ்ச மாதிரி நாங்க புறப்படும் போதே கண்ணு போட்ட பசுமாடி எதுக்காக வந்துச்சு. நல்ல சகுனம் நல்லதா நடக்கும்னு நான் அப்பவே சொல்லிட்டேன்ல. ரொம்ப சந்தோஷம். அப்ப சமைக்க சொல்லிடுறேன். டேய் பாரதி 10-15 கோழியை பிடிச்சி ஆடுறா. ஏன் மாப்பிள்ள ஒண்ணு கவலைப்படாதீங்க. கல்யாணத்தன்னைக்கு எல்லாரும் உடனே தீ பிடிக்கிறது நல்ல சமயம் இல்லையே. ஆமாமா பேச்சு நேரம் என்ன விட்டு போயிருப்பாள். என்ன எல்லாரும் போறாங்க? மாப்பிள அப்போ அப்போ எங்க போறீங்க? அப்போ தம்பி மாப்பிள சம்மந்தி ஐயா சகுனம் சரியில்லை. இன்னொரு நாளைக்கு பேசுவோம். என்ன நடந்து போச்சுப்பா? அப்போ என்ன நினைச்சு என் பேட்டிய பொண்ணு கேட்க வந்தானுங்களா? பாவே அறுப்பானுங்க. அடுப்பு கிட்ட எல்லாம் போகும்போது பார்த்து போறது இல்லையா கண்ணம்மா? அடுத்தவனுக்கு வாக்கப்பட்டு வாழ்நாள் பூரா அவஸ்தப்படுறதை விட ஒரே நாள போயிடலாம். எனக்கு இந்த சம்பந்தத்தை நிறுத்த வேற வழி தெரியல. இப்ப நிறுத்திட்டோங்கிற சந்தோஷத்துல இந்த பலி கூட தெரியல. இனிமே இப்படி ஒரு காரியத்தை செய்யாத கண்ணம்மா. ஏத்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் என் கையை எரிச்சுக்கிட்டேன். ஏத்துக்கிட்டதா ஆகணுங்கிற கட்டாயம் வந்தா என்னையே நான் எரிச்சுக்குவேன். இதான் பாரதி உண்மையான மருந்து. இன்றைய நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடிந்த என்னால் நாளை நமக்கு எதிராக நடக்கும் எல்லா சம்பவங்களையும் இதுபோல் தடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நீ நினைக்கும் மாற்றம் எனக்கும் வராது, இந்த ஊருக்கும் வராது. உனது தைரியமான மாற்றத்தில் தான் என் எதிர்காலம் இருக்கிறது. இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் ஒவ்வொரு நாளும் விடியலை உன் மூலம் எதிர்பார்க்கிறேன். உன் கண்ணம்மா, பிரியமுள்ள பாரதிக்கு. லட்சுமி, லட்சுமி உட்காருங்க, வந்துடுறேன். லட்சுமி எங்க போயிட்டாவ? என்னம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இந்த நோட்டை கொஞ்சம் கொடுமா. இல்லப்பா, இது வேற. பரவாயில்லம்மா, கோயில் கணக்கு எழுதுனா எழுதிட்டு கொடுத்துட்றேன்.
ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்லைங்க. சரி, வல்லடியார் கோயில் கணக்க சொல்லுங்க. என்ன பிள்ளார? ஒண்ணு இல்ல, என் பொண்ணு கோலம் போட்டிருக்கா, அதை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க. இந்த கூட்டு போட்டதுக்கு ஒரு 1500, ஒரு 2000, அப்புறம் இந்த கோயிலுக்கு வெள்ளை அடிச்ச செலவு, சுத்தம் பண்ணது, அப்புறம் கம்பி பூ செலவு, அவ்வளவுதான். இப்போ காலையில் பாப்பா பிள்ளாடுற. சரி வாங்க. என்னது என்னது? யாரு கருத்துல சொல்லு சொல்லு சொல். யாருன்னு கேட்கறல வந்தீங்கன்னா வெட்டி போலி போட்டுரும். போலி யாரு கருத்துல சொல்லு சொல்லு. யாரு கருத்துல சொல்லு. சொல்லு யாருன்னு. ஒத்த பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவேன். வரதாசி அழிஞ்சிருக்க பேர் யாரு சொல்லு சொல்லு. என்னடி சின்ன பிள்ளை? வீட்டு இருந்தா எவனாலும் எழுத்துக்கு ஓடி இருப்பான். மாமா பார்த்த மாப்பிளையை கட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக கட்டி இருந்த சேவையில நெருப்ப வச்சுட்டு நடிச்சிருக்காளே, இவனா சின்ன பிள்ளை? அவன் சொல்ல மாட்டான், நான் சொல்றேன். பாரதி எவனோ பிறந்த பையன் கண்ணமா மனசை கெடுத்துருக்காண்டா. அவனை கண்டம் துண்டமா வெட்டா. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா பரம்பரை பரம்பரையா நான் கட்டி காப்பாத்திட்டு வந்த குடும்ப கௌரவம், மானம், மரியாதை எல்லாமே போயிடும். மத்தவங்க முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அந்த நிலைமை வராம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன், அவள் தாகம் என்று சொன்னான். அவள் தன்னந்தனியாய் நின்றி. என்ன இட்லி துணியா கரண்ட் கம்பியில காய போட்டு பாத்துக்கிட்டு நிக்கிற? அது ஒண்ணு இட்லி துணி இல்லையா, என்னோட பிராயா. புறாவா? பெண் புறாவா ஆண் புறாவா? யோ புறா இல்லையா, என்னோட உள்பாடியா. உள்பாடியா? ஓ, நீங்க போடுற முண்டா பணியனா? ஆமா, அது எப்படி இவ்வளவு நேரத்துல ஏறி காய போட்ட நீ? நான் ஒண்ணும் காய போடலையா, நான் என் வீட்டு கொடியில தான் காய போட்டிருந்தேன். உன்ன மாதிரி கருங்கா கசனியம் தான் இங்க கொண்டாந்து போட்டுருச்சு. அடிங்க ஒக்க மக்கா. ஏண்டி நீங்க எல்லாம் சிகப்பா இருக்கேன்ற ஆணவமா? ஆமா, இப்ப எல்லாம் காக்கா வட தூக்குறத விட்டுட்டு புறா தூக்க ஆரம்பிச்சிருச்சா? சரி சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாம இங்கே நில்லு, ஓ முன்னால ஏறி எடுத்து காட்டுறேன். ஏண்டா வீரமுத்து, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏண்டா கரண்ட் கம்பத்துல ஏறிய சாக்கடிச்சு செத்துற மாட்டா? ஏண்டா வெண்ண, என்ன என்ன கிறுக்கு மாக்கா நினைச்சியா? இம்புடு காண்டு சிட்டுக்குருவி இந்த கரண்ட் கம்பியில உட்காந்து கபடி விளாண்டு போகுது. இவ்வளவு பெரிய உருவத்தை என்னடா பண்ண போகுது இந்த கம்பி? வேலையை பார்த்துட்டு போடா டுபுக்கு. என்ன பண்றான் கல் ஊர்ல இன்னைக்கு ஒரு இலை உறுதியாகி போச்சு. பாத்தியா எத்தனையோ சாவுக்கு இவன் கொட்டடிச்சிருக்கான். பாவன் இவன் சாவுக்கு கொட்டடிக்க பாரதி பாய் கூட ஊர்ல இல்ல. அடியே கழட்டு மாக்கா, ஓன் டிக்கெட்டுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு டிக்கெட். அடியே குள்ள கத்திரிக்கா, இந்த வீரமுத்தோட வீரத்தை இப்பயாவது பாத்துக்கடி. டேய் வீரமுத்து, போஸ்ட் மரத்துல தொங்கிட்டு இருக்க பார்த்தா முருங்க மரத்துல பேய் இருக்க மாதிரி தெரியுறா? டோய் அமைதியா இருந்த குடும்பத்துல உன்னோட விளையாட்டுத்தனத்தால புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த புயலை நினைச்சு நான் கவலைப்படல, அதுக்கப்புறம் வர அமைதியை நினைச்சு சந்தோஷமா இருக்கேன். அமைதி வரும், ஆனா மன அமைதி இல்ல, மயான அமைதி. அந்த அமைதி அனுபவிக்க இங்க யாராரு இருக்க போறாங்கன்னே தெரியல. கண்டிப்பா நீயும் நானும் இருப்போம். கடைசியா சொல்ற கண்ணம்மா, மனசை மாத்திட்டு ஐயா சொல்றபடி கேளு. இல்லன்னா இல்லன்னா நான் இருக்கிற வரைக்கும் தானே என்ன நினைச்சிட்டு இருப்பேன். நான் செத்து போயிட்டேன். நல்ல முடிவு, நானும் அதுதான் எதிர்பார்த்தேன். ஒன்ன வாழ வராத நீ
உன்ன சாகவாவது வருவியான்னு. போச்சு, இப்ப இப்படி ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல ஓடி போலான்னு, இப்ப சாகலாங்கறியா? நிறுத்து. தயவு செஞ்சு இனிமே பேசாத. என் உணர்ச்சி என்னன்னு உனக்கு தெரியாது. என் மனசுல எவ்வளவு அழுத்தமா அந்த காதல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற சக்தி உனக்கு இல்ல. சொன்னாலும் புரியாது. என்னால மறக்கவும் முடியாது, மாத்திக்கவும் முடியாது. திருப்பி திருப்பி அதே சொல்லி என்ன சாகடிக்காத. அதுக்கு இல்ல கண்ணம்மா, நேத்து கூட ஐயா என்கிட்ட அருவாளை கொடுத்து எவ்வளவு நம்பிக்கையா சொன்னாரு. உன் குடும்பத்தோட மான மரியாதையை உன்கிட்ட தான் இருக்கு. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் உன் மனசை மாத்திக்க மாட்டேன், ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? கேட்டேன், அவன் உன்கிட்ட பேசுனது கேட்டேன். சொல்ல மாட்டானா? நீ என்ன கேட்டாலும் அவன் சொல்ல மாட்டான். அது எங்க வம்சத்துக்கே உள்ள பிடிவாத குணம். பாரதி, என்கிட்ட வேலை செய்யற உனக்கு என் குடும்பத்து மேல இருக்கிற மரியாதை என் பொண்ணுகிட்ட எல்லாம் போச்சுடா. ஒரே பொண்ணு செல்லமா வளர்த்துட்டமே, அவ ஆசைப்படுறது யாருன்னு கேட்கலான்னு மனசு துடிச்சாலும் எங்க தப்பான சாதியில ஒருத்தனை கையை காட்டிடுவாளான்னு உள் மனசு தடுக்குது. பாரதி, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஐயா, நம்ம பெரியா மாடு மாடு விட்டாங்க. மத்தியானம் பார்த்தா நல்லா தானே இருந்தாங்க. அவருங்கய்யா, டாக்டர் ஐயா, அத்தாவுக்கு என்னாச்சு? அத்தா சாப்பிட்டு வெத்தலை போட்டு நல்லா தான் நடந்தாங்க. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்லை. ஐயா, கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. பல்ஸும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. 2 மாசமோ 3 மாசமோ தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம்தான். நடக்க வேண்டியது நல்லது ஏதாவது இருந்தா முதல்ல செஞ்சிருது நல்லது. ஆஸ்பத்திரிக்கு வேணா கொண்டு போய் வச்சு பார்க்கலாமா? அதெல்லாம் எதுக்குங்க, வீண் செலவு. நானே வந்து தினமும் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரட்டுங்களா? சரி, வாங்க. வரேம்மா. ஐயா வரேன். ஒண்ணு இல்லாதா, இன்னும் 2 நாள்ல சரியா போயிடுமா? நான் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டேன். என் கண்ணோட கல்யாணத்தை பண்ணினா பார்த்துட்டு செத்துருவேன். யோசிர, நல்ல முகூர்த்தமா முகூர்த்தமா பார்த்து சொல்லுங்க. வர்ற தை மாசம் 12ஆம் தேதி சுப முகூர்த்தம். நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அதை விட்டா 15, 18 அதெல்லாம் வேணாம். 12ஆம் தேதி நாள் நல்லா இருக்குல்ல? அம்சமான நாள், வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நல்லா பண்ணலாம். அப்ப அன்னைக்கே வச்சுக்கலாம். டேய் பாரதி ஐயா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் 12ஆம் தேதி முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு பயலை வர சொன்னேன்னு சொல்லு. சரிங்க. ராம, இங்க வா. நீ போய் சிவகங்கை சமயக்காரருக்கு தேதியை சொல்லிட்டு இந்த அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துரு. மாப்பிள்ள, நீ போய் வீட்டுல தங்கச்சியை கூட்டிட்டு லட்சுமியோட போய் நம்ம பட்னூல் கடை இருக்குல்ல, அங்க போய் நல்ல துணிமணியா பார்த்து எடுத்து வாங்க. போங்க. ஐயா, நான் மாப்பிள்ளோட போய் செருப்புக்கு அளவெடுத்து வந்துடுறேங்க. உன் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டிய. இதுக்காக நீ மாப்பிள்ளை விட்டு போய் அளவெடுக்க வேண்டாம். இங்கேயே யாரு காலையா பார்த்து அளவெடுத்துக்க. அட, பாரதி கால அளவு சரியா இருக்கும் போல் இருக்க. அவன் கால அளவெடுத்துக்க. ஐயோ, அடடடடடடடடடடா. இந்த நேரம் பார்த்து உங்க அப்பா வர்றானே. மாப்பிள, உங்களை தான் மாப்பிள, வெளியே வாங்க. இத்தனோடு சரியில்லை மனசுதான் தெரியாதா? உங்களை மறக்க யாராலும் முடியாது. வாங்க மாப்பிள. மாப்பிள்ளையா? நானா? உங்களுக்கா? என் பொண்ணை நீங்க கணக்கு பண்றீங்கன்னா எனக்கு மாப்பிள தானே? ஆமா. என் பொண்ணு தனியா தான் குளிச்சுக்கிட்டு இருக்கா. சோப்பு போட்டு லெவல் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் பிக்கப் பண்றீங்களோ அவ்வளவு எனக்கு நல்லது. நீங்களும் என் பொண்ணு குளிச்சு நீராடி மேல வர்றப்போ என் பொண்ணு ஒரு குழந்தையோட வந்தா கூட நான் கவலைப்பட. எப்படியோ
ஒரு வழியா செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. அட பாவி, அந்த பிள்ளைக்கு அப்பனா இல்ல அவட்டியா கேப்பான். ஏண்டி என்னையா அந்த ஆள் நெசமாவே உங்க ஒப்பனா? ஏன்யா சந்தேகமா இருக்கா? இல்ல பார்த்தா உங்க ஒப்பே மாதிரி தெரியலையே, ஏதோ புரோக்கர் ரேஞ்சில இருக்கான். இருக்கும் இருக்கும். சரி அது இருக்கட்டும், இப்படி தனியா குளிக்கிறேடி, நான் வேணா கொஞ்சம் முதுகு தைக்கட்டா? எல்லாம் சும்மா. என் மேல நசமாவே பிரியம் இருந்தா வேற ஒரு பொண்ணு பாக்க போயிருப்பியா? நானாவா போறேன்? அந்த கிழட்டு மூதைதான் எடுத்துட்டு போச்சு. என்னைக்கு இருந்தாலும் எனக்கு நீதான் பொண்டாட்டி. எங்க அப்பத்தா வச்சிருக்க 25 பொண்ணுல 5 பொண்ணு உனக்கு தான். 10 பவுனு 15 15 15 20 தம்பி. யாரான? நமஸ்காரம். யோ என்னையா தம்பி, என்ன நம்பி பொம்பளைய குளிக்கிறது உனக்கு என்ன வேடிக்கை? நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யோ நான் உள்ளூர்காரன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆமா நீ யாரு, எந்த ஊரு, இங்க என்ன வேலை உனக்கு? தேவர் பாளையத்துக்கு வெளியே எப்படிங்க? தேவர்வாதத்துக்கு வழி கேட்கிற இடமானது? வாய் நிழுது. என்னடா வாய் நெடுது? அது நெடுது. ஓடியாந்திரி. ஊர் பக்கம் எவ்வளவு வரக்கூடாது? ஐயோ, கழுவி ஓட. தம்பி யாரா அடி கொண்டு கேட்டா? இந்த பைத்தியக்காரன் வழி கட்டிடும்டா. வெட்டாவடா. ஏண்டா இது வரைக்கும் ஏன் முதுகு கூட நான் சோப் போட்டேன்டா. வாழ்க்கையில முத ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சோப் போட போறத கெடுக்காம பாக்குறீங்க. என் அக்காவுக்கு ஜாப் ஆச்சு. வீரமுத்து டாடா. வரவே மாயண்ணே. என்னம்மா என்ன இங்க தெரியல? ஊரை விட்டு எல்லாரும் அடிச்சு வெட்டிட்டீங்க. வேற இருக்க இடம் இந்த காடு தான். ஆமா என்ன நீ அன்னைக்கு ராத்திரி அந்த மாதிரி வந்து கராட்டா பண்ணி தீ எல்லாம் வச்சு இது உனக்கே நல்லா இருக்கா? ஒரு தடவை தப்பு பண்ண அப்புறமா திருந்தலாம் இல்ல? கோமணம் கட்டினவங்க ஊர்ல வேட்டி கட்டினவங்க பைத்தியக்காரன் தான்டா. கூட கும்பிடு போட்டு குனிஞ்சு நிக்கிற உங்களுக்கு எல்லாம் நெஞ்ச நிமித்தின்னு நான் பண்றது தப்பா தாண்டா தெரியும். அதுக்காக நான் விட மாட்டேன்டா. இன்னைக்கு நாங்க பசியோடையும் பத்னியோடையும் இந்த காட்டுக்குள்ள அலைறதுக்கு காரணமா இருந்த உங்க ஊருக்காரங்களை அப்பப்ப இதே மாதிரி வந்து தொல்லை விட்டுக்கிட்டே இருப்பேன். என் வயிற்றுல அடிச்ச உங்க வீட்டுல நான் அடிச்சு சாப்பிடணும். யார் வயிற்றுல அடிச்சவங்க? அவங்களா? ஒரு காலத்துல வயிற்று பசியோட நின்று இருந்த நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே அவங்கதான். நீ அவங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டா விட்டுருவாங்களா? நீ செஞ்சது நன்றி கட்டத்தன இல்ல? என்னடா எல்லாரும் இதே திருப்பி திருப்பி சொல்றீங்க? அவன் நம்ம வயிற்றுக்கு சோறு போறான்னா சும்மா போடல. நம்ம சன ராப்பகலா மாடா உழைக்குது. நம்ம ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டு தான் அவங்க சோறு போடுறாங்க. சொத்த போடுறவன் நீ கஷ்டப்படுறேன்னு உனக்கு சொத்ததி வச்சிருக்கானா? இல்ல விசுவாசம் நடக்கிறானே நல்லா இருக்கணும்னு வீட்டோட சம்பந்தம் பண்ணி சொந்தக்காரனாக இருக்கானே? உனக்கு எனக்கு உழைக்க முடியுங்கிற தெம்பு உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் அவங்ககிட்ட மரியாதை. அதுக்கப்புறம் சாக வரைக்கும் நம்ம கதை என்ன? யோசிப்பார். நான் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டேங்கிறதுக்காக இந்த எல்லாத்தையும் ஊரை விட்டு போச்சானாங்களே, அவங்களுக்கு நீங்க விசுவாசமா உயிருக்கு நடக்கிறீங்க. எனக்கு வெக்கமா இருக்கிறா. நம்மளால குனிஞ்சு குனிஞ்சு ஏன் கேள்விக்குறியாவே இருக்கணும்? நிமிர்ந்து அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வரணும்னு மனசுல வைராகியம் வேணா? அது யாருக்கு இல்ல? அது என்னைக்கு நம்ம ஆளுக்கு வருதோ அப்பதான் நமக்குள்ள மரியாதை இந்த சமுதாயத்தில் நம்ம ஆளுக்கு கிடைக்கும். மாயண்ணே, நீ பேசுற மாதிரி ரோஷம் நமக்கு வரணும்னா உன் பாட்டனும் என் பாட்டனும் 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கணும். அது இல்லனா கூட அடுத்தவங்கிட்ட கை கட்டி நிக்காம 3 வேளை வயிற்ற கழுவுறதுக்காவது வசதி பண்ணி வச்சிருக்கணும். பேசுறிய பெருசா, நாளைக்கு வரப்போற சந்ததியோட கௌரவத்தை பத்தி நீ ஆவேசப்பட்டு பேசுற. ஆனா இன்னைக்கு இருக்கிற நம்ம சனங்களோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சுதான் இப்படி அடங்கி போயிட்டு இருக்கு. நாம நிமிர்ந்துன்னா அவங்க பணிஞ்சு போயே ஆகணும். ஒரு கையெழுத்து அந்த ஆலமரம் சாய போறதில்ல. ஒரு நாள் எல்லாரோட கையும் ஒன்னா சேரும், அந்த ஆலமரம் சாயும். ஆமா, ஆலமரம் சாஞ்சிரும். அது வரைக்கும் அதோட நிழல் நம்ம ஏழை பாளைங்க எல்லாம் ஒதுங்க கூட இடம் கிடைக்காம வெயில்ல கடந்து தவிக்கும். நான் அடக்கிற கதையை பேசுனேன், ஒதுங்கு, நான் போறேன். இல்ல நீ எல்லாம் அம்பளார தெய்வங்கிற ஆளு, உங்ககிட்ட பேசி பிரயோசனம் இல்ல. ஆமா, சாப்பிடறதுக்கு என்ன வச்சிருக்க? என்ன வேண்டானே, அது ஐயா மாவை கல்யாணத்துக்கு வாங்கிட்டு போறது. யாருக்கு கல்யாணம் சொன்ன? ஐயா மக கண்ணம்மாவுக்கு வர 12ஆம் தேதி கல்யாணம். இப்போ போ. கல்யாணமா? நான் விருப்பப்பட்ட பொண்ணோட என்னைய வாழவில்லை. அவர் விருப்பத்துக்கு அவர் பொண்ணு வாழ்ந்துருவாளா? பார்த்துறேன்.